காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் வரும் நாட்களில் அதிகரிக்கும் என்று அச்சம் தெரிவித்த எல்லை பாதுகாப்பு படை ஐஜி, யார் மீதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே சுட்டுத் தள்ள உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்குள் ஊடுருவுவதற்காக 200 பயங்கரவாதிகள் தயார் நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள எல்லைக்கோட்டில் பதுங்கியிருப்பதாக ராணுவம் சனிக்கிழமையன்று அறிவித்தது. இதனால் எல்லையில் ராணுவத்தினரின் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் எல்லை பாதுகாப்பு படையின் ஐஜி PS சந்து ஸ்ரீநகரில் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுள் பயங்கரவாதிகள் ஊடுருவல்கள் குறைந்துள்ளதாக கூறினார். எப்படியாவது இந்தியாவுக்குள் ஊடுருவி விடும்படி பயங்கரவாதிகளை சம்பந்தப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் வற்புறுத்துவதாகவும், அதனால் வரும் நாட்களில் ஊடுருவல் சம்பவங்கள் அதிகரிக்கும் என்று ஐஜி சந்து கூறினார். ஆனால் யார் மீது சந்தேகம் எழுந்தாலும் உடனடியாக சுட்டுத் தள்ளும்படி ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் ஐஜி சந்து தெரிவித்தார். हमारे जवान, हमारे एसओ और हमारे ऑफिसर्स जो लाइन ऑफ कंट्रोल पे तैनात हैं, वो 24 घंटे 7 डेज अ वीक अपनी ड्यूटी मुस्तैदी से कर रहे हैं और उन्हें क्लियर कट आदेश दिए गए हैं, व्हेन इन डाउट ओपन फायर. अगर उन्हें कुछ आगे अपने पोस्टों के हरकत या कोई भी सस्पिशियस एलिमेंट, सस्पिशियस फीलिंग होती है, वो किसी के आदेश की इंतजार नहीं करेंगे, वो इमीडिएटली अपनी आगे की कार्रवाई करेंगे, क्योंकि ऐसी सिचुएशंस में आपको वक्त बहुत कम मिलता है. சனிக்கிழமை அதிகாலையில் குப்வாரா மாவட்டத்தில் உள்ள டாங்தார் எனும் பகுதியில் ஊடுருவ லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தைச் சேர்ந்த 4 பயங்கரவாதிகளை ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.